சரியா? முழு அதிகாரமும் யாப்பு ரீதியாக எப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாங்க பார்க்கும்போது அது ஒற்றையாட்சி. முழு அதிகாரமும் மத்திய அரசுகிட்ட இருந்தா அது ஒற்றையாட்சி அப்படின்னு பார்த்தோம். முழு அதிகாரம் யாப்பு ரீதியாக மத்திக்கும் கொடுக்கப்பட்டு மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டிருந்தா அது சமஷ்டி ஆட்சின்னு பார்த்தோம். அதே போல அடிப்படையில சமஷ்டி ஆட்சியா இருந்து ஒற்றையாட்சி பண்புகளை கொண்டிருந்தா அது பாதி சமஷ்டின்னு நாங்க பார்த்தோம். அதே போல நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது நிர்வாகம்னா என்ன? கல்வி விஷயங்களை பார்க்கிறது, ஸ்கூல் கட்டுறது, அதுல பிள்ளைகளுக்கு சீருடை கொடுக்கிறது, அங்க சாப்பாடு கொடுக்கிறது, அந்த விஷயங்களை நிர்வாகம் பண்றது. சுகாதார விஷயங்கள் சொன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அதுக்குரிய சாமான்கள் மருந்துகளை கொடுக்கிறது, அதுக்குரிய வைத்தியர்களை நியமிக்கிறது, அதுக்குரிய சம்பளங்களை கொடுக்கிறது, இந்த நிர்வாக வேலை. இந்த நிர்வாக வேலைகளை அடிப்படையாக கொண்டு நாங்க பிரிக்கும் போது அதை இரண்டாக அதை நாங்க என்ன செய்வோம்? முதலாவது பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை அப்படின்னு பார்ப்போம். பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை அதை நாங்க என்ன செஞ்சிருந்தோம்? போன கிளாஸ்ல கடைசியா பார்த்துட்டோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? அதாவது மக்களால தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் சட்டத்தை இயற்றுவதற்காக ஒன்று கூறுற ஒரு இடம்தான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துல இருந்து தெரிவு செய்யப்படுறவங்க தான் யாரு? பிரதமர், அமைச்சர்கள். இவங்க இவங்க தான் நாட்டை நிர்வாகம் பண்ணுவாங்க. பாராளுமன்றத்துல இருந்து தெரிவு செய்யப்பட்டதால இவங்க பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு செல்லணும். அதே போல அமைச்சர் என்ன செய்வாரு? பிரதமர் நினைச்சா பாராளுமன்றத்தை கலைத்து விடலாம். அப்ப பாராளுமன்றத்துக்கும் அமைச்சரவைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்படி பல விஷயங்களை நாங்க அமைச்சரவை அந்த பாராளுமன்ற அரசாங்க முறையில பார்த்தோம். அதுல பண்புகள் என்ன, நன்மை என்ன, தீமை என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க ஒரு ஃபெமிலி ட்ரிப்பை உதாரணமா வச்சு பார்த்திருந்தோம். இன்றைய கிளாஸ்ல ஜனாதிபதி அரசாங்க முறையை பார்க்க போறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை உங்களுக்கு கிளியரா விளங்கியிருந்தா தான் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கும். சரியா? பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை உங்களுக்கு கிளியரா விளங்கியிருந்தா அதோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் நாங்க ஜனாதிபதி அரசாங்க முறையை படிக்க போறோம். சரி. இந்த ஜனாதிபதி அரசாங்க முறைங்கிறது இந்த காலத்துல அமெரிக்காவுல இருக்குது. அமெரிக்காவுல இந்த ஜனாதிபதி அரசாங்க முறை தான் பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில இன்னும் சில நாடுகள்ல இருக்குது. அப்படின்னா என்னன்னு நாங்க பார்ப்போம். அதாவது ஒரு கூட்டம் இருந்து கொண்டு ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணினா அது அமைச்சரவை, அது பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை. ஒரு தனியார் இருந்துட்டு நாட்டை நிர்வாகம் பண்ணினா அது ஜனாதிபதி அரசாங்க முறை. இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்திலிருந்து வந்த ஒரு டீம் இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணினா அது பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை. மக்கள் நேரடியா தெரிவு செஞ்சு ஒரு நபர் வந்து இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணினா அது ஜனாதிபதி அரசாங்க முறை. சரியா? இந்த நாட்டை நிர்வாகம் பண்ற விஷயம் ஒரு டீம்கிட்ட இருந்தா, ஒரு குழுட்ட இருந்தா அது பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை. ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ற விஷயம் ஒரு தனிநபர்கிட்ட இருந்தா அது ஜனாதிபதி சார் அரசாங்க முறை. பாராளுமன்ற சார் அரசாங்க முறையில என்னென்ன நாங்க படிச்சோமோ அதை அப்படியே ஒப்போசிட்டா பார்த்தா அது ஜனாதிபதி அரசாங்க முறையாக எங்களுக்கு வரும். இப்ப உதாரணமா சொல்ல போனா நாங்க பார்த்தோம் பாராளுமன்றம் சார் அரசாங்க முறையில அரசுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. ராஜாவோ மன்னரோ இளவரசரோ மகாதேசாதிபதியோ ஏதோ ஒரு பேர்ல இருப்பாரு. அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர்தான் பிரதமர்னு பார்த்தோம். ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையில் அப்படி இல்லை. அரசுல தலைவர் ஜனாதிபதி, இது பிரசிடென்ட் ஜனாதிபதி தான். அரசாங்கத்துல தலைவர் ஜனாதிபதி தான். அதை நாங்க அப்படியே மாற்றி பார்ப்போம். அதே போல் நாங்க கேபினட் ஆட்சியில பார்த்த என்ன? அதாவது பாராளுமன்றத்தில இருந்துதான் அந்த நாட்டை நிர்வாகம் பண்ற பிரதமரும் அந்த டீமும் உருவாகுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையில மக்கள் நேரடியாக ஜனாதிபதியை தெரிவு செய்வாங்க. அந்த ஜனாதிபதி அமைச்சர்களை விரும்பினா பார்லிமெண்ட்ல இருந்து எடுப்பாரு, விரும்பினா பாராளுமன்றத்துக்கு வெளியில இருந்து எடுப்பாரு. சரியா? இங்க பார்த்தோம் இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் பாராளுமன்றத்திலிருந்து வந்ததால பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு செல்லன்னு பார்த்தோம். ஆனா ஜனாதிபதி அரசாங்க முறையில அவர் பாராளுமன்றத்திலிருந்து வராததன் காரணமாக அவர் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு செல்ல தேவையில்ல. சரியா? இப்படி நாங்க பாராளுமன்ற
ஆட்சி முறை, அரசாங்க முறையில என்னென்ன விஷயங்களை பார்த்தோமோ அதை அப்படியே நாங்க மாற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன வரும்? ஜனாதிபதி அரசாங்க முறை வரும். நீங்க இந்த போட்டோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது அமெரிக்காட அரசியல், அமெரிக்காட சிஸ்டம், அமெரிக்காட சிஸ்டம். இங்க பாருங்க, இங்க சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இப்படி மூன்று துறையை பிரிச்சிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இதுல சட்டத்துறை வேறையா இயங்கும், நிர்வாகத்துறை வேறையா இயங்கும், நீதித்துறை வேறையா இயங்கும். நிர்வாகத்துறையை பாருங்க, அதுக்கு பிரசிடென்ட் இருப்பாரு, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாரு. இப்ப உதாரணம் அமெரிக்காவில் இப்ப யாரு பிரசிடென்ட்? யார் இப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட்? டொனால்ட் ட்ரம்ப் சார். அமெரிக்காவுல இப்ப யார் பிரசிடென்ட்? ஜனாதிபதி யாரு? டொனால்ட் ட்ரம்ப். தெரியுமா? சார் சார் நான் கதைக்கிறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது போல சார். ஓ, டொனால்ட் ட்ரம்ப். தெரிஞ்சிருக்கு, மாஷா அல்லாஹ். அப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அவருதான் அந்த நாட்டுற ஜனாதிபதி இருக்கிறாரு. முழு நிர்வாகம் பண்ற அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்ப நீங்க பேசுறீங்க என்ன? நீங்க பேசுறது விளங்குது இல்லை எனக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஆஹ் சரி. நீங்க விட சொல்றீங்க, ஆனா எனக்கு விளங்குது இல்ல. இங்க நான் இப்ப ரெக்கார்டும் போட்டேன், அந்த ரெக்கார்டுற சவுண்டும் எனக்கு கேட்கல. அதுக்கு என்ன காரணம்? சரி. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது தானே? அப்போ கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கடைசி அது என்ன விஷயம்னு பாக்குறேன். ஆஹ் சரி. இப்ப நாங்க என்ன செஞ்சீங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க நோட்ஸ்ல இருக்கிற விஷயங்களை வச்சு ஜனாதிபதி சார் அரசாங்க முறை என்னென்னு விளங்கும், அதில் பண்புகளை பார்ப்போம், அதில் நன்மை தீமைகளை நாங்க பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு சொன்னா பாருங்க, இதான் வரைவிலக்கணம். இந்த கேள்வி 2019 வந்திருக்குது. ஜனாதிபதி அரசாங்க முறையை பற்றி 2019 கேள்வி வந்திருக்குது. எனவே வந்து மிச்ச நாள் தானே, எனவே நீங்க பார்த்துட்டு போங்க, எதுக்கும் வந்தாலும் வரலாம். ஒரு நாட்டிட, சரியா பாருங்க நோட்ஸ்ல எப்படி இங்க பாருங்க, ஒரு நாட்டிட நிர்வாக அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள் என்ன? நிர்வாகம் பண்றது. நாங்க நேத்து பார்த்தோம், ஒரு ஃபெமிலி அங்க ட்ரிப் போகும்போது பிளேன் போட்டாங்க. அது பஸ் பிடிக்கிறது, அதுக்கு என்ன சாப்பாடு, எந்த இடத்துக்கு போறது, இதெல்லாம் பார்க்கிறது தான் நிர்வாகம் பண்றது. சரியா? ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு நாட்டு நிர்வாக அதிகாரங்களை, நிர்வாக அதிகாரம்டா மருத்துவ சேவை, கல்வி, இப்படிப்பட்ட இந்த நிர்வாக அதிகாரங்களை யாப்பு ரீதியாக, யாப்பு ரீதியாக தனியொரு நபரான ஜனாதிபதியிடம், தனியால், அவர் மட்டும்தான் ஜனாதிபதி, அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பின் அதனை ஜனாதிபதி அரசாங்க முறை எனலாம். லேசான அதை விளக்கணும் என்ன? ஒரு நாட்டிட நிர்வாக அதிகாரத்தை யாப்பு ரீதியாக ஒரு தனிநபர் கையில கொடுத்தோம்டா அது ஜனாதிபதி ஆட்சி முறை. இந்த போட்டோவை பாருங்க, நடுவுல பாருங்க. ஆஹ் இதுல இதான் நிர்வாகத்துறை. அத முழுமையாக பிரசிடென்ட கொடுத்திக்கிறாங்க. பாருங்க. அப்ப இதுதான் என்ன? ஜனாதிபதி ஆட்சி முறை. இங்கே நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும், அதாவது அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும் ஒரே தலைவரை கொண்டதும், ஒரே தலைவர் தான். அதே போல பாராளுமன்றத்திற்கு பொறுப்பில்லாமல் இருப்பதுமான அரசாங்க தலைவர் முறை, அரசாங்கம், அதாவது அரசாங்க தலைவர் முறை எனலாம். நான் சொன்னனே, இவரு பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு இல்லை, பாராளுமன்றத்தில் வரலையே இவரு, எனவே அவங்களுக்கு பொறுப்பு சொல்ல தேவையில்ல. சரியா? இப்ப இந்த பேராசிரியர் கானர்சன் ஒரு கருத்து இருக்குது. அதாவது எல்லா நிறைவேற்று அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் குவிந்துள்ளதோடு ஒரு அரசியல் கட்சியின் மூலம், என்ன, அது அரசியல் அமைப்பின் மூலம் ஜனாதிபதி பாராளுமன்ற பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தமது கொள்கையை, கொள்கைகள் மூலம்
ஜனாதிபதி பாராளுமன்ற பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தமது கொள்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லாதமான ஜனாதிபதி சுயாதீனமான நிலைப்பாட்டுள்ளதுமான ஒரு ஆட்சி முறை ஜனாதிபதி முறை. அதாவது நாங்க ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம் தானே. இப்ப பேராசிரியர் காணற கருத்து தான் இது. அவர் என்ன ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்று, ஒரு நாட்டு நிர்வாக அதிகாரத்தை யாப்பு ரீதியாக ஒரு தனிநபர்கிட்ட கொடுக்கிறதும், பாராளுமன்ற பொறுப்பிலிருந்து விடுபட்டு தன் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துற ஒரு ஆட்சி முறைதான் ஜனாதிபதி ஆட்சி முறையை சொல்றாரு. இது யாரு சொன்ன? காணர் சொல்றாரு. இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க விடை எழுதும் போது இப்படி காணர் சொன்னார்னு எழுதினா கொஞ்சம் விட தரமா இருக்கும். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னது அது ரெண்டு விஷயத்தை இவர் சொல்றாரு. அதாவது என்ன, ஒரு நாட்டுற நிர்வாக அதிகாரத்தை யாப்பு ரீதியாக தனிநபர்கிட்ட கொடுக்கிறதும், அதே போல பாராளுமன்றத்திலிருந்து விடுபட்டு செயற்படுறதுக்கு முடியுமான ஒரு அஹ், அரசாங்க முறை தான் ஜனாதிபதி அரசாங்க முறை என்று சொல்லி அவர் சொல்றாரு. உதாரணமா சில நாடுகள் இருக்குது. சில உதாரணங்களுக்கு அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, பிரேசில், கென்யா, ஈரான். ஈரான் சரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஈரான் சண்டை போகுதானே. என்ன நாடு அது? ஜனாதிபதி அரசாங்க முறை. அதே போல இந்தோனேசியா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், சிம்பாப்வே, ஐக்கிய அமெரிக்கா, சிலி, மாலைதீவு, வெனிசுலா இப்படியான சில நாடுகள் இருக்குது. சரியா? சரி. இப்ப நாங்க பார்க்க போறோம் ஜனாதிபதி அரசாங்க முறையில பண்புகளை பார்க்க போறோம். ஜனாதிபதி அரசாங்க முறையில பண்புகளை பார்க்க போறோம். இப்ப நீ செக் பண்ணுங்க. ஜனாதிபதி அரசாங்க முறையில என்னன்னு விளங்கிட்டா? சிம்பிளா இதுதான் ஜனாதிபதி அரசாங்க முறை இது விளங்கிட்டா? பாராளுமன்ற அரசாங்க முறையில ஒரு நிர்வாகத்தை பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட பிரதமரும் ஒரு அமைச்சரவை சேர்ந்த ஒரு டீம் கொண்டு போனாங்கண்டா அது இது பாராளுமன்றம் சார் அரசாங்க முறைன்னு பார்த்தோம். இப்ப நாங்க ஜனாதிபதி அரசாங்க முறை என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இது விளங்கிட்டா? செக் பண்ணுங்க. ஜனாதிபதி அரசாங்க முறைன்னா என்னன்னு விளங்கிட்டா? சரி விளங்கிட்டு. ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? பண்புகளை பார்ப்போம். முதலாவது பண்பு என்னண்டா, ஜனாதிபதி முறையில பிரதான பண்பு தான் தனிநபர் நிர்வாகம். நிர்வாகம், தனிநபர் நிர்வாகம். சரியா? நாங்க பார்த்தோம் ஏற்கனவே பாராளுமன்ற கேபினட் முறையில தனிநபர் நிர்வாகமா இல்ல, அவங்க டீமா இருந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. அதே போல உண்மை நிர்வாகம் என்று சொல்லி இருக்குது, நாம நிர்வாகம் என்று சொல்லி இருக்குது. அதாவது அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். இங்க அப்படி இல்ல, தனிநபர் நிர்வாகம். ஒரு நாட்டை ஃபுல்லா நிர்வாகம் என்ற பொறுப்பு ஒரு தனிநபர்கிட்ட தான் இருக்கும். சரியா? இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, எதிர்க்கட்சி நிலை பலவீனம் அடைதல். ஏன்? நாங்க கேபினட் முறையை பார்க்கும்போது அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, அரசியல்வாதிகள் எங்கட ஊர்ல ஒவ்வொரு கட்சி மூலமாக எங்கட வாக்குகளை கேட்பாங்க. யானை, மரம், வெத்திலை இப்படி ஒவ்வொரு கட்சியினூடாக கேட்பாங்க. கேட்டு நாங்க அவங்கள தெரிவு செஞ்சா அவங்க ஒரு மொத்தமாக பாராளுமன்றத்துக்கு போவாங்க. பாராளுமன்றத்துல எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ, எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அடுத்த கட்சி எது இருக்குதோ, ரெண்டாவது இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க எதிர்க்கட்சியே போயிடுவாங்க. இந்த டைம்ல ஆளுங்கட்சி என்னென்ன செய்யுதோ, என்னென்ன தவற விடுதோ இதை எதிர்க்கட்சி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு பிழை பிடிப்பாங்க, சமூகத்துல வந்து சொல்லுவாங்க. அதே போல பாராளுமன்றத்துல சண்டை பிடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா ஜனாதிபதி அரசாங்கம் முறை அப்படி இல்லை. இங்க நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான ஜனாதிபதி ஒரு தனியான தேர்தல் மூலமா வாராரு. சரியா? எனவே நிர்வாகத்துறை இங்கே தனியான தேர்தல் மூலமா வாரத்தால அந்த நாட்டு நிர்வாகம் என்ற பெரும்பாலான பொறுப்பு இவர்கிட்ட இருக்கிறதால அங்க கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிங்கிற ஒன்று பெரும்பாலும் இருக்காது. அப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சி பலவீனமான ஒரு நிலையில் இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு பண்பாக இங்கே காணப்படுது. அதே போல வலுவேறாக்க கோட்பாடு இங்க இருக்கும். சரியா? வலுவேறாக்க கோட்பாடு இருக்கும். அதாவது வலுண்ட என்ன சக்தி, அந்த அதிகாரம் அத இங்க வேறாக்கி வச்சிருப்பாங்க. பாருங்க இந்த போட்டோவை பாருங்க. இங்க சட்டத்துறை இன்னொன்று வேற ஆக்கி இருக்கிறாங்க, நிர்வாகத்துறையை வேற ஆக்கி இருக்கிறாங்க, இங்க நீதித்துறை வேற ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப சட்டத்துறைக்கு கீழே ரெட் லைன் போட்டு போட்டிக்கிறாங்க, நிர்வாகத்துறைக்கு கீழே ரெட் லைன் போட்டிக்கிறாங்க. இங்க எங்கேயாவது சட்டத்துறைக்கு நிர்வாகத்துறையும் தொடர்பு வைக்கிற மாதிரி கோடு போட்டிக்கிறாங்களா? இல்ல. ஏனென்றா இங்க வலுவேறாக்க கொள்கை காணப்படும். அதாவது சட்டத்துறை வேற, நிர்வாகத்துறை வேற, நீதித்துறை வேற அப்படின்னு சொல்லி மூணா பிரிஞ்சிருக்கும். கேபினட்ல அப்படியா? சட்டத்துறையில இருந்துதான் நிர்வாகத்துறையே தோற்றம் பெறுது. சரியா? நிர்வாகத்துறையில தலைவர் தான் சட்டத்துறைக்கே தலைவர். இப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு. ஆனா இங்க வலுவை வேறாக்கி இருக்கிறாங்க.
அதே போல நிர்வாகத்துறையின் உறுதித்தன்மை மூணாவது பன்மை என்னண்டா, இங்க நிர்வாகத்துறை உறுதியாக இருக்கும் பாருங்க. தனி நபர் தான், அவரு உறுதியாக இருப்பாரு. அவர் திரும்ப மாத்துறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? மக்கள் தான் அவரை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே 5 வருஷத்துக்கு அவரை மாத்துறது கஷ்டம். ஒரு உறுதியான நிர்வாகத்துறை இருக்கும். ஆனா கேபினட் முறையில அப்படி இல்லை. பாராளுமன்றம் வந்து நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து, அதாவது இவங்கள்ட்ட பொறுப்பு கூறும்போது பிழையா பொறுப்பு கூறினாங்கன்னா நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து கலைச்சு விடையலும் அந்த நிர்வாகத்துறையை. அதே போல இப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையில தனி நபர் தான் நிர்வாகம் பண்றதால அங்க ஒரு உறுதியான நிர்வாகத்துறை காணப்படும். சரியா? அதே போல 5வது பண்பு, அரசாங்கம் ஒரு கூட்டுக்குழுவாக இல்லாம இருக்கும். கபினட் முறையை பாருங்க. அமைச்சர், பிரதமர், கல்வி அமைச்சர், என்ன விவசாய அமைச்சர், அதே போல மதம் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு அமைச்சர், இன்னும் வந்து மரு சுகாதார அமைச்சர், இப்படி ஒரு டீம் இருந்து தான் அந்த நாட்டை ரன் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கூட்டுக்குழுவாக இருக்காதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இன்னும் வந்து 6வது ஒரு பண்பு, ஜனாதிபதி சட்டத்துறைக்கு பொறுப்பு கூறுறது அவரோட கடமை இல்லை. நாங்க கபினட் முறையில பார்த்தோம். அங்க பிரதமர் பாராளுமன்றத்துல இருந்து வந்ததால அவரும் அமைச்சர்களும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும். நாங்க அந்த வேலையை செஞ்சிட்டோம், இந்த வேலையை செய்யல, இதுக்கு வந்து காசு இல்ல, பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு சட்டத்துறைக்கு பொறுப்பு செல்லணுமான்னு கேட்டா தேவையில்ல. ஏன்? அவர் அங்க இருந்து வரல. இது ஒரு விஷயம். அடுத்தது 7வது ஒரு விஷயம்தான் பழிமாற்றறையும் குற்ற விசாரணை முறை அப்படின்னு இருக்குது. சரியா? அப்படின்டா இங்க ஜனாதிபதி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரு, இவர் கொடுத்த பொறுப்பை சரியா நிறைவேற்றல அப்படின்னு தெரிஞ்சா இவருக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்டா, இவர் அகற்றுறதுக்கு பழிமாற்றறை அப்படிங்கிற ஒரு முறையை நாங்க பயன்படுத்துவோம். பழிமாற்றறைங்கிற ஒரு முறை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அங்க எப்படி அந்த இது பிழையா இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்பிக்கையில பிரனை கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்துல 3/2 நிறைவேற்றினாங்கன்னு சொன்னா அவரை நீக்கிட்டுருவாங்க. ஆனா இங்க இவருக்கு ஜனாதிபதி பிழை செஞ்சிட்டாரு, அவர் பழிமாற்றரை கொண்டு வந்து அதை செனட்டுக்கு போய் செனட்ல அவரை விசாரிச்சு அங்க 3/2 எடுத்து அதுக்கு பிறகு அவரை நிற்கிறியா இல்லையான்னு முடிவெடுப்பாங்க. இப்ப அமெரிக்காவோட இப்படி ஒரு தடவை கூட நடக்கல. ஏன்னா இது கஷ்டம் இப்படி செய்யறது. அப்ப இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. 8வது பண்பு, சட்டத்துறைக்கு இங்க வேறையா தேர்தல் நடக்கும், நிர்வாகத்துறைக்கு வேறையா தேர்தல் நடக்கும். இப்ப கேபினட் முறையில பாருங்க, சட்டத்துறைக்கு ஒரு தேர்தல் நடந்து வருவாங்க, அங்க இருந்து நிர்வாகத்துறை தெரிவு செஞ்சிருவாங்க. ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையில சட்டத்துறைக்கு வேறையா தேர்தல் நடந்து அங்க பிரதிநிதிகள் போவாங்க, நிர்வாகத்துறைக்கு வேறையா தேர்தல் நடந்து அங்க பிரதிநிதிகள் போவாங்க. இப்ப இலங்கையில கூட பாருங்க, நாங்க அனுரகுமாரோட அந்த அவரை தெரிவு செய்யறதுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு போய் ஓட் போட்டோம். அடுத்தது பாராளுமன்றத்தில் இருக்கிற பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்கு வேறையா நாங்க எலெக்ஷன்ல போய் ஓட் போட்டோம். எனவே இலங்கையில் அது என்ன முறை நான் பிறகு சொல்றேன். அப்ப இப்படி என்ன செய்யுது? ஒரு பண்பு காணப்படுது. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தை கலைக்கிற அதிகாரம் இல்லை. நாங்க அங்க பார்த்தோம் என்ன, கபினட் முறையில இவரு பிரதமர் என்ன செய்வார் நினைச்சா பாராளுமன்றத்தை கலைச்சு விடுவாரு. இப்படி இந்தியாவுல நடந்திருக்குது, வேற நிறைய நாடுகள் நடந்திருக்குது. ஏன் அப்படின்னா, பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சி யாரு? ஆளுங்கட்சியில இருந்தா பிரதமர் தெரிவு செய்யப்படுவார். அப்ப பாராளுமன்றம் யார கொண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா பிரதமர் கொண்ட்ரோல்ல தான் இருக்கும். அவர் நினைச்சாருன்னு சொன்னா அந்த பாராளுமன்றத்தை கலைச்சு விடலாம். இங்க அப்படி இல்லை, ஜனாதிபதி பாராளுமன்றத்திலிருந்து வரலையே. எனவே பாராளுமன்றத்தை இவர் நினைச்ச மாதிரி எல்லாம் கலைக்க முடியாது. இன்னும் வந்து நாங்க பார்க்கும் போது ஜனாதிபதி முறையில தடைகளும் சமன்பாடுகளும் காணப்படும். அது லேசா நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படின்டா இப்ப இவர் சட்டத்துறை இருக்காரு தானே, சட்டத்துறை ஏதாவது பிழையா முடிவெடுக்கக்குள்ள ஜனாதிபதி தடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஜனாதிபதி அதை தடுப்பாரு, நீதித்துறை அதை தடுக்கும். அதே போல நிர்வாகத்துறையான ஜனாதிபதி ஒரு பிழை செய்ய போகுள்ள சட்டத்துறை தடுக்கும், நிர்வாகத்துறை தடுக்கும். இன்னும் அந்த நீதித்துறை ஒரு பிழை செய்யக்குள்ள சட்டத்துறை நிர்வாகத்துறை சேர்ந்து தடுக்கும். இப்படி 3 துறைகளையும் வேறையா பிரிச்சுட்டு ஒரு தடைகளின் சமன்பாடுகளை ஏற்படுத்திக்கிறாங்க. சும்மா 3 பேரையும் தனியா பிரிச்சு அதிகாரத்தை கொடுத்துட்டா 3 பேரும் 3 திசையில போவாங்க. ஆனா 3 பேரையும் வச்சு 3 பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. உதாரணமா 2 டயர் எடுத்து உருட்டு விட்டீங்களா 2 வேற வேற பக்கம் போகும். அதே அதுக்கு ஒரு ஃப்ரேமை வச்சு பைசிக்கிள் மாதிரி செஞ்சு 2 டயரை வச்சீங்கன்னா அதை ஒரே திசையில கொண்டு போயிடும். இப்படி தடைகள் சமன்பாடுகள் என்ற ஒரு விஷயம் ஜனாதிபதி அரசாங்க முறையில காணப்படுது. சரியா?
இப்படி இது பண்புகள் காணப்படுது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி முறை பண்புகள் விளங்கிட்டா? ஜனாதிபதி ஆட்சி முறையில பண்புகள் என்னென்று விளங்கிட்டா? பண்புகளை நீங்க விளங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி முறையில் பிக்சர் வந்துருமா, இதுதான் ஜனாதிபதி ஆட்சி முறை. அதுவும் கேபினட்டோட இன்னும் ஒப்பிடும் போது உங்களுக்கு நல்லா விளங்கிடும். ஓகே, ஜனாதிபதி ஆட்சி முறை பண்புகளும் உங்களுக்கு விளங்கிட்டு, இப்ப நாங்க இதை சரியான முறைக்கு விளங்கி கொண்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முறை என்னன்னு சொன்னா சில கேள்விகள் வரும். சரியா? சில கேள்விகள் வரும். எப்படின்னா சில கேள்விகள் வரும். ஜனாதிபதி ஆட்சி முறையிட நிர்வாகத்துறையையும் கேபினட் நிர்வாகத்துறையும் ஒப்பிடுங்கன்னு வந்தா நான் இங்க ஒப்பிட்டு சொன்னேன் தானே. அதை மாதிரி நீங்க ஒப்பிடணும். இதுல இப்படி, இதுல இப்படி, இதுல இப்படி, இதுல இப்படின்னு நீங்க ஒப்பிடணும். இன்னும் ஒரு கேள்வி வரும். எப்படின்னா ஆஹ் ஜனா பிரதமர், அதாவது கேபினட் ஆட்சி முறை வந்து பாராளுமன்ற சார் ஆட்சி முறை வந்து என்ன சேற்றுடன் குன்றியதாக இருந்தாலும் ஜனா ஜனநாயகத்தன்மை அதிகமானது. அதே போல ஜனாதிபதி ஆட்சி முறை வந்து ஜனநாயகத்தன்மை குறைவாக இருந்தாலும் சேற்றுடன் கூடியது. இதை நீங்க எழுதுங்க. அப்படின்னு எழுதினீங்கன்னா நீங்க விளக்கணும். ஜனாதிபதி ஆட்சி முறை எழுதி இது நன்மை தீமை வச்சு தான் பெரும்பாலும் எழுதுவோம். இது வந்து ஜனநாயகத்தன்மை எப்படி குறைவு, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள், அதுல பண்புகள் என்ன, இது சேற்றுடன் ஏன் கூடங்கிறத எழுதுவீங்க. அதே போல கபினட் முறை எழுதி இது சேற்றுடன் ஏன் குறைவு, ஜனநாயகத்தன்மை ஏன் அதிகம், இப்படி நீங்க எழுதணும். சரியா? இப்ப நாங்க ஜனாதிபதி ஆட்சி முறையில நிறை குறைகளை பார்ப்போம். முதலாவது ஒரு நிறைதான் உறுதியான அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் உறுதியா இருக்கும். கேபினட் முறையை பார்த்தீங்கன்னா அங்க உறுதியா இருக்காது. ஏன்? ஏன் சொன்னா அங்க ஒரு பிரதமர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். இவங்க வந்து சரியான முறைக்கு ஆஹ் நிறைவேற்றல, அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை செய்யலண்டா இவங்க பொறுப்பு செல்லணும். யாருக்கு? பாராளுமன்றத்துக்கு. பொறுப்பு செல்லும் போது பாராளுமன்றம் நிறைய கேள்வி கேட்பான், அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களான்னு சொல்லி. இவங்க ஒழுங்கா பதில் செல்லாட்டி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து இவங்க கலைச்சிட்டுருவாங்க. இப்ப அரசாங்கம் போயிடும். இப்ப அடுத்த இன்னொரு அரசாங்கம் தெரிவு செய்யணும். அப்ப இவன் ஒரு வேலையை கொண்டு வந்து ப்ரொஜெக்டை செஞ்சு கொண்டிருப்பான். இவன் போனப்ப அது யார் செய்யற? இப்படி ஒரு உறுதி இல்லாத அரசாங்கம். சரி, இப்ப பிரதமர் தலைமையில் அமைச்சரவை இருக்கும் போது பாராளுமன்றம் பிளவு விட்டாங்க. அப்ப பிரதமர் என்ன செய்வாரு? பாராளுமன்றத்தை கலைச்சிட்டுருவாரு. அப்ப திரும்ப எலெக்ஷன் வச்சு எடுக்கணும். இப்படி உறுதி இல்லாத ஒரு தன்மை காணப்படும். இரண்டாவது, சட்டத்துறைக்கு இது ஒரு குறைகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? ஆஹ் நிறைகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஜனாதிபதி அரசாங்கம் உறுதியான அரசாங்கம். உறுதியாக இருக்கும். ஏன்? அங்க தனிநபர் தான், அவரை மாத்துறது கஷ்டம், மக்கள் தேர்ந்தெடுத்ததால அது ஒரு 5 வருஷம், 5 வருஷத்துக்கு உறுதியாக இருக்கும். இரண்டாவது நன்மைதான் நிறைவேற்றுத்துறை செயல்திறன். அப்படின்டா இங்க நிறைவேற்றுத்துறை யாரு? தனிநபர். அவர் செயற்திறன் மிக்கவர் இருப்பாரு. ஒரு முடிவு எடுக்கணுமா, சரி, இவர் டக்குன்னு ஆலோசிப்பார், டக்குன்னு முடிவெடுத்து அங்க நடந்து கொண்டிருக்கும். இவரை வந்து தட்டி கேட்கறதுக்கு ஆட்கள் குறைவு. எனவே நல்ல ஒரு மனிதனா வந்துட்டாருண்டா செயற்திறன் மிக்கவர் இருப்பாரு, நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டே போவாரு. இப்ப உங்களுக்கு தெரியும், வட ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன், ஆப்பிரிக்கா நாடுகள்ல இப்ராஹிம்னு சொல்லி ஒரு ஆளக்கூடியவரால் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல நாட்டை கடுமையா முன்னேற்றிட்டாரு. அதாவது ஆஹ் அது மூன்று பகுதியை அந்த உலகத்தை பிரிப்பாங்க: வளர்ந்த நாடு, வளர்ந்து வரும் நாடு, இன்னும் வளராத நாடு, அப்படி பிரிப்பாங்க. அதுல கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒரு நாடு தான் அந்த நாடு. அவர் வந்து ஏர்போர்ட் திறந்து, அதே போல இன்னும் பல விஷயங்கள் செஞ்சு நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கிறார். தனிநபர் தானே, செயற்திறன் மிக்கதாக இருக்குது. இதே போல ஜனாதிபதி ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் தனிநபரா இருக்கிறதால கொஞ்சம் செயற்திறன் கூட. அங்க பாருங்க, கேபினெட்ல அவர் ஒரு முடிவெடுக்க போனா அதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும், இவங்கள்ட்ட கேட்கணும், அதை ஆஹ் என்ன பாராளுமன்றத்துல ஒப்புதல் எடுக்கணும். அவங்க சரின்னு சொன்னா அதை செய்ய போவாரு. அதுவும் பிழையா விட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, மூன்றாவது, இது நன்மை, பல கட்சி நாடுகளுக்கு பொருத்தமான ஒரு முறை. ஒரு 10 15 கட்சிகள் இருக்குது. பல கட்சி முறைன்னா நான் என்னன்னு பார்த்துட்டேன் 2 மினிட்ல. பல கட்சி முறைன்னா என்ன? ஒரு நாட்டுல ஒரு 6 7 நல்ல 4 5 கட்சிகள் இருக்கும். அது எல்லாமே என்ன செய்யும்? மிகை குறை விருத்தி கன்றி சேர் அப்படின்னா என்ன? மிகை குறை விருத்தி கன்றி
ஓ, அதாவது மூன்றாவது வந்து மிகை குறை விருத்தி நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மிகை குறை விருத்தி நாடுகள்னு சொல்லுவோம். சரியா? முதலாவது வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்றன, வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்றன, மிகை குறை விருத்தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கடைசி வரைக்கும். சரியா? அவங்க வந்து அதுல ஒரு நாடு தான் ஆப்பிரிக்கா. அதுல ஒரு ஜனாதிபதியா தான் இப்ராஹிம் ஒரு கருப்பினத்தவர் வந்திருக்கிறாரு. அவர் நல்லா ஆட்சி செய்யறாரு. அவரை பத்தி தான் இப்ப ஃபேஸ்புக் அங்க இங்கெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. சரியா? அவர் பேச்சுகளும் நல்லா இருக்குது. அவர் எப்படி பேசுறாரு? நீங்க எங்கட நாட்டை வந்து இந்த வெஸ்டர்ன் மீடியாக்கள் ஒரு ஒன்றுமில்லாத நாடுன்னு காட்டி கொண்டிருக்கிறீங்க. நாங்க பாருங்க முன்னேற்றி காட்டுவோம் அப்படின்ட்டு நல்லா முன்னேற்றி கொண்டிருக்கிறாரு. சரி, இப்ப நாங்க என்ன செய்யறோம்? மூன்றாவது, இப்ப 3 நிமிடத்துல 2 நிமிடத்துல முடிய போகுது. ஃபாஸ்டா சொல்றேன். பல கட்சி முறைக்கு பொருந்துகின்ற நாடு. ஏன்னா பல கட்சிகள் இருக்கிறதால இங்க ஜனாதிபதி ஆட்சி முறை வந்து பொருந்தும். கேபினட் முறை இருந்துச்சுன்னா பல கட்சின்னு என்ன நடக்கும்டா? ஆளுங்கட்சி இருக்கிறவன் எதிர்கட்சிக்கு போனான்டா டக்குன்னு அந்த இது கலைஞ்சிரும். இல்லாட்டி எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு வந்தான்டா கலைஞ்சிரும். இப்படி பல பிரச்சனை இருக்குது. ஆனா இங்க என்ன சொன்னா பல கட்சி முறை இருந்தா ஜனாதிபதி முறை என்ன செய்யும்? டக்குன்னு கலையிற அந்த விஷயம்லாம் இருக்காது. அதே போல அரசியல் கட்சி முறைக்கு இங்க இடம் இல்லை. அரசியல் கட்சி முறைக்கு பெரும்பாலும் இடம் இல்லை. இது நன்மைகள். தீமைகளை பார்க்க போனா ஜனநாயகத்தன்மை குறைவு வரைக்கும் அது உங்களுக்கு விளங்குது. ஏன்? பாராளுமன்ற முறையை பொறுத்த வரைக்கும் அங்க பெரும்பாலும் மக்களோட அந்த ஜனநாயகத்தன்மை இருக்கும். ஏன்? ஒரு விஷயத்தை நினைச்ச மாதிரி செய்ய இயலாது. மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள்ற அந்த இது கூட இருக்கும் அதிகாரம். எனவே ஜனநாயகத்தன்மை கூடு. ஆனா ஜனாதிபதி முறையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கொஞ்சம் குறைவு தான். ஏன்? அவர் நினைச்ச மாதிரி முடிவெடுத்துட்டு போக இயலும். ஏண்டா தெரிவு செஞ்சிட்டாங்க மக்கள். 5 வருஷத்துக்கு அவர் தட்டி கேட்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் நினைச்ச மாதிரி சில முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்த இயலும். அதனால ஜனநாயகத்தன்மை கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒப்பீட்டு அளவுல. அந்த அளவு இல்லைன்னு இல்லை, ஒப்பீட்டு அளவுல. இன்னும் வந்து நாங்க பார்க்க போனா சட்டத்துறைக்கு நிர்வாகத்துறைக்கு எல்லாம் மோதல் ஏற்படும். ஏன்? அவன் வேற இவன் வேற. அப்ப அவன் ஒன்று சொல்லுவாரு, இவர் ஒன்று சொல்லுவாரு. அப்ப மோதல் வரும். உங்களுக்கு தெரியும், 2 பேரும் வேற வேறையா இருந்தா அப்ப ஒரே ஸ்கூல்ல 2 பிரின்சிபல் இருந்தா என்ன நடக்கும்? அங்க பிரச்சனை வரும். அங்க ஒரு பிரின்சிபல் தான் இருக்கணும். அதே போலதான் இந்த விஷயத்திலையும் வேற வேற 2 பேருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதால நிறைய சண்டை வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வந்து அரசியல் கட்சிகளை செயற்பாடு பலவீனம் அடையும். உண்மையிலே அரசியல் கட்சிங்கிறது இருக்கணும். அரசியல் கட்சி இருந்தா தான் அவங்களோட செயற்பாடுகள் மூலம் நிறைய நன்மை இருக்குது. ஆனா இங்க அரசியல் கட்சி பெருசா தேவையில்லை. அதனால அரசியல் கட்சியோட செயற்பாடு பலவீனம் அடையும். நாலாவது, சட்டத்துறையின் நிலையம் பலவீனம் அடையும். இப்படியான குறைபாடுகள் இருக்குது. இதை நாங்கள் முடிச்சுக்கொள்ளணும். ஒரு நிமிஷத்தில் முடிய போய் டக்குன்னு நீ செக் பண்ணுங்க. ஜனாதிபதி அரசாங்கம் ஃபுல்லாக விளங்கிட்டாங்க உங்களுக்கு. இதோட நீங்கள் நோட்ஸை வாசிங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஆஹ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். ஏழுன்னு ஷார்ட் நோட்ஸ் எனக்கு காட்டுங்க. இப்போ சொல்லுங்க, ஜனாதிபதி ஆட்சி முறை ஃபுல் கிளியரா? இப்போ நாங்கள் 4வது யூனிட்ல நிறைய விஷயம் படிச்சிட்டோம். ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி, பாது சமஷ்டி ஆட்சி, கேபினட் முறை, ஜனாதிபதி முறை. அடுத்து நாங்கள் படிக்க போகிறது வேற ஒரு ஆட்சி முறை நாங்கள் பார்ப்போம். கலப்பு முறைன்னு பார்ப்போம். சரி, எல்லாருக்கும் கிளியர்? மாஷா அல்லாஹ், நல்ல. ஓகே, எல்லாரும் படிங்க. நிறைய யூனிவர்சிட்டி போன பிள்ளைகளை ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க. அதில் அவங்க கண்ட முடிவு என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் படிக்கிற விஷயத்தை அந்த நைட்டே படிச்சிருவாங்க. முக்கியமான ஒரு ரிசர்ச். யூனிவர்சிட்டிக்கு நிறைய பேர் வார பிள்ளைகள் பழக்கம் என்ன? படிக்கிற விஷயத்த அந்த நாளே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சிருவாங்க. அவங்க தள்ளி போட மாட்டாங்க. சரியா?